இணையான குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டு வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி, குரோதி ஆண்டு பங்குனி 15ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு இரவு 9:44 மணிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் சனி 5ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய பயிற்சி. பொதுவாக சனிப்பெயர்ச்சி என்றாலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய காலம் சனிப்பெயர்ச்சி. ஏன்னா கோச்சாரத்தில் சனிப்பெயர்ச்சி தான் முக்கியமான பங்குங்க. ஏன்னா மற்ற கிரகங்களோட அதிக காலம் இருந்து 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து பலனை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ அந்த பலனும் அந்த காலத்தில் நீடித்து நிலைச்சு நிற்கும். 2.5 ஆண்டுகளுங்கிறப்ப அந்த பலன் நல்ல விஷயமா இருந்தாலும் ரொம்ப நாள் நீடிக்கும், கெட்ட விஷயம் இருந்தாலும் ரொம்ப நாள் நீடிக்கும். அப்போ சனிப்பெயர்ச்சியானது முக்கியமான ஒரு நிகழ்வு காலகட்டம். அதில் கடந்த ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல சனி இருந்தார். அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். 4 சனி வரும் காலம் நல்ல காலம் கிடையாது. அர்த்தாஷ்டம சனி என்பது 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இடம் வீடு வாகனம், இதெல்லாம் 4ஆம் இடம் தான். தாயாருடைய ஸ்தானம் 4ஆம் இடம். அப்போ 4 சனி கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நிம்மதி கெடுத்திருப்பாரு. சொத்துகள், இடம் வீடு வாகனம் சார்ந்த பிரச்சனைகள், வாகனங்கள் பழுதடைகிறது, சொத்துக்கள் பிரச்சனைகள், சொத்தை விற்கக்கூடிய நிலை, அதே மாதிரி தாயாருக்கு மருத்துவ செலவுகள், தாயாருக்கு ஆரோக்கிய குறைவு, இப்படி 4ஆம் இடத்து சனி என்பது நிறைய நன்மைகளை உங்களுக்கு தடை செய்திருப்பார். கடந்த அந்த 2.5 வருஷம் சனி பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு கெடுதல் செய்திருந்தாலும் கூட அவர் பார்க்கிற பார்வைக்கு சில நன்மைகள் தீமைகளை செய்வார். அவர் 3வது பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தை சனி பார்த்துருப்பார். 6ஆம் இடம் என்பது ரோகஸ்தானம். அப்போ 6 சனி பார்க்கும்போது நிறைய கடன்கள் விருத்தியாகும், புதிய கடன்கள் கிடைக்கும், பழைய கடன்கள் அடைபடக்கூடிய நிலை, எதிரிகள் இல்லாத நிலை, எதிரிகளுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய காலமாக இருக்கும். அது 6ஆம் இடத்தை சனி பார்க்கறது உங்களுக்கு ஒரு நல்ல பார்வை தான். அடுத்து சனி தான் நின்ற இடத்துலேருந்து 7வது பார்வையாக உங்கள் 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போ தொழில் தடை, வருமான தடை, அர்த்தாஷ்டம சனியோடு தொழில் தடை, வருமான தடை, வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை சனிக்கு எடுத்திருப்பாருங்க. அடுத்து அவர் 10வது பார்வையாக உங்கள் ராசியவே பார்த்துருப்பார். சனி உங்கள் விருச்சிகத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு வீண் பழி, அலைச்சல், உங்களுடைய ஆரோக்கிய நிம்மதி இதெல்லாத்தையும் சனிக்கு எடுத்திருப்பார். சில கெட்ட பேர்கள்லாம் வாழ்க்கையில் இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ இந்த காலம் கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல காலமான இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த வருஷம் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்துக்கு பஞ்சம சனியாக வர்றார். பஞ்சமத்தில் சனி வரும் காலம், 5இல் சனி வரும் காலம். பொதுவாக நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 60% நன்மைகள் இருக்கும், ஒரு 40% கொஞ்சம் தீமைகளும் இருக்கக்கூட. ஆனால் 5இல் சனி வரும் காலமும் கோச்சாரத்தில் நல்ல காலம் கிடையாதுனாலும் 4ல் இருந்த அளவுக்கு கெடுதல் இருக்காது, சில நன்மைகள் கட்டாயம் கிடைக்கும். அப்போ 5இல் சனி வர்றதுனால சனி உங்கள் பூர்வ புண்ணியம் சார்ந்த சில விஷயங்களை நன்மையாகவோ தீமையாகவோ கெடுப்பார். ஏன்னா பொதுவாக சனிப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இருக்காது. அவரவர் சுய ஜாதகப்படி இந்த பலன்கள் நல்லதாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு கெட்டதாகவும் இருக்கும், கூடவோ குறைவோ செய்யும். ஏன்னா சுய ஜாதகத்தில் என்ன தசாபதிகள் நடக்குதோ அதை வச்சு தான் அந்த பலன்களை கூடவோ குறைவோ சனி கொடுப்பாருங்க. ஏன்னா சனிப்பெயர்ச்சி, 7 சனி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி பலன்கள் இருக்குமானா இருக்காது. அவரவர் ஜாதகப்படி அது மாறவோ கூடவோ குறைவோ செய்யும். அப்போ 5ஆம் இடத்துக்கு வரும்போது உங்கள் குழந்தைகள் வழியில் சில பிரச்சனைகள், தடைகள் உண்டு, குழந்தைகளால் சில சங்கடங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நன்மைகளும் நிறைய கிடைக்கும், ஒரு சில ஜாதகங்களுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, அதாவது பூர்வீக சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலை வரும், ஒரு சிலருக்கு பூர்வீகத்தை மீட்கக்கூடிய நிலை வரும். இது மாதிரி சனி பகவான் இந்த பலன்களை மாறி மாறி ஒரு சில ஜாதகங்களுக்கு செய்வார். 5இல் சனி வரும் காலம். அடுத்து சனி தான் நின்ற இடத்துலேருந்து 3 இடத்தை பார்வை செய்வார். 5இலிருந்து 3வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். அப்போ 7ஆம் பார்வை என்பது, 7ஆம் இடத்துடைய பார்வை என்பது அது களத்திர ஸ்தானம், மனைவி ஸ்தானம், திருமண வாழ்க்கையில் தடை, திருமணத்துக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு தடைகள், திருமண வாழ்க்கை இருக்கிறவங்களுக்கு மனைவியுடன் சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலத்தில் 5ஆம் இடத்து சனி பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் சில கசப்புகள் வர்றது, அந்த பங்குதாரர் பிரியக்கூடிய நிலை, இதெல்லாம் அந்த 7ஆம் இடத்தை பார்வையில் கொடுப்பார். அடுத்து சனி பகவான் 7வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார்.
அதில் மூத்த சகோதர ஸ்தானம் 11ஆம் இடம், மூத்த சகோதரத்துடன் சில கருத்து வேறுபாடுகள். அதே மாதிரி லாபங்களில் வெற்றிகளில் தடை, வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகளில் சில தடைகள், சிலருக்கு அதெல்லாம் நன்மைகளாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் உபஜெயஸ்தானம். அப்போ எண்ணங்கள் செயல்படாமல் போகிறது, திட்டங்கள் செயல்படாமல் போகிறதுலாம் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால. அடுத்து சனி பகவான் 10வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்வை செய்வார். 2ஆம் இடம் உங்கள் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அப்போ உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு தேக்கம் வரும், குடும்பத்தில் சில கசப்புகள் ஏற்படும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கும், ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சனி 5ல் பார்க்குற இடத்தையும் சேர்ந்து கெடுப்பாருனால இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி தான். அர்த்தாசிரம சனி விலகிறதே ஒரு நல்ல காலம் தான். அப்போ ஒரு 60% நன்மைகளும் ஒரு 40% சில தடைகள் தாமதங்களும் இருக்கும். அதற்கான இறை வழிபாடுகளை கரெக்டாக செய்யுங்க. சனி நிறைய நன்மைகளை கொடுப்பார். உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து நடக்கிற தசாபதிகள் தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. நல்ல தசாபதிகளாக இருந்தால் பலன்கள் கண்டிப்பாக நன்மைகளாக இருக்கும். அப்போ சனீஸ்வரனுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து சனி பகவானுடைய முக்கிய ஸ்தலங்கள் திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு நிறைய செய்யுங்க. சனி காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் சனி பயிற்சிக்கான பலன்களை உங்களுக்கு சரி பண்ணும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்துடைய தசாபதிகளுக்கு தகுந்த வழிபாடுகள் ஜோதிடரிடம் கேட்டு செய்யுங்க. அதுவும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். அடுத்து வருகின்ற 2 வருஷம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பஞ்சம சனியாக வருவதனால் சனி பகவான் நன்மைகளை நிறைய செய்ய வேண்டும் என்று, இந்த 2.5 ஆண்டுகளும் வெற்றி ஆண்டாக உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.